கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 1 ராஜாக்கள் அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனமும் 4வது வசனமும். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலியா தீர்க்கதரிசி பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை கொன்று போட்ட பிற்பாடு அந்த செய்தியை ஆகாப் ராஜா ஏசபேலுக்கு அறிவிக்கிறான். அப்பொழுது ஏசபேல் என்ன சொல்றா? இந்த பாகால் தீர்க்கதரிசி ஒவ்வொருவனுக்கும் செய்யப்பட்டதை போல நாளை இந்த நேரத்துல எலியாவுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செய்தி அனுப்புறான். இந்த செய்தியை கேட்ட உடனே எலியா என்ன பண்றாரு? அந்த செய்தி தெரிந்த உடனே எழுந்து அவர் புறப்பட்டு பெயர்செபா வனாந்திரத்துக்கு போய் தன்னுடைய வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு ஒரு நாள் பிரயாணமாய் அந்த வனாந்திரத்திற்குள் போய் அவர் என்ன பண்றாரு? ஒரு சூரியன் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு ஜெபிக்கிறார், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுத்தருகிறது. இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு முக்கியமான சுபாவத்தை கற்றுத்தருகிறார். எலியாவுக்கு இப்பொழுது ஒரு பிரச்சனை. யாரால பிரச்சனை? ராஜாவின் மனைவி, ராஜஸ்திரீயாகிய ஏசபேலால ஒரு பிரச்சனை. அவள் இவரை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறாள். தன் பிராணன் போகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை எலியாவுக்கு. எலியாவோடு கூட இப்பொழுது யார் இருக்கிறா? ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். எலியா என்ன பண்றாரு? அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய பிராணனை காக்க அவர் எழுந்து என்ன பண்றாரு? ஒரு வனாந்திரத்துக்கு போறாரு, பெயர்செபா வனாந்திரத்திற்கு போறாரு. இந்த செய்தி தெரிந்த உடனேயோ இல்லை பெயர்செபா வனாந்திரத்துக்கு போற அந்த வழியிலையோ இல்லை அங்கே அந்த வேலைக்காரனை நிறுத்திவிட்டு அவர் ஒரு நாள் பிரயாணமாய் அதற்குள் போகும் பொழுதோ அவர் என்ன பண்ணல? அந்த வேலைக்காரனிடத்துல எந்த ஒரு காரியத்தையும் சொன்னதாக வேதத்தில் எழுதப்படலை. ஒருவேளை சொல்லியிருந்தா நிச்சயம் ஆண்டவர் வேதத்தில் எழுதி நமக்கு அதை காண்பித்து கொடுத்திருப்பார். ஆனால் அங்கே வேதத்தில் எழுதப்படலை. அப்படின்னா அவர் வேலைக்காரனிடத்துல எந்த ஒரு காரியத்தையும் சொல்லலை. அவர் நேராக போய் என்ன பண்ணுறாரு? அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் புறப்பட்டு போகிறாரு. தன்னோடு கூட இருந்த வேலைக்காரனை அந்த பெயர்செபா வனாந்திரத்தில் நிறுத்திட்டு அவர் ஒரு நாள் பிரயாணமாக உள்ளே போய் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு தேவனிடத்துல ஜெபிக்கிறார், தேவனிடத்துல பேசுகிறார். இது எதை உணர்த்தது தெரியுமா? அவர் செய்து கேட்ட அந்த நேரத்திலிருந்து அவர் வனாந்திரத்திற்கு போய் தேவனிடத்தில் ஜெபிக்கிற அந்த நேரம் வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் யாரிடத்திலும் சொன்னதாய் அங்கே எழுதப்படவில்லை. அப்படின்னா அவர் யார்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர் தேவ சமூகத்தில் தனித்து தன்னோடு கூட இருக்கிற அந்த வேலைக்காரனை ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் தனித்து போய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். இவ்வளவு காரியங்கள் இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான ஒரு நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? இந்த எலியாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எலியா மரணத்தை காணவில்லை. மரணத்தினால் ஜெயம் கொள்ள முடியாதபடிக்கு தேவன் எலியாவை ஜீவனோடு அக்னி ரதத்தை அனுப்பி சுழல் காற்றிலே அவரை எடுத்துக்கொண்டார். அவர் ஜீவனோடு பரமேறி போய்விட்டார். இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு முடிவு எலியாவுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட எலியாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான ஒரு நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு, நம்முடைய ஓட்டத்தின் முடிவு ஒரு நித்தியத்தின் துவக்கமாய், நித்திய ஜீவனின் துவக்கமாய் இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு தேவன் நியமித்த பாதையின் முடிவு நித்தியத்தின் துவக்கமாய் தான் இருக்கு. நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஏசு கிறிஸ்துவாகிய நித்திய ஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவுக்குள் தான் அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படின்னு வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. எலியாவை போல நாமும் மரணத்தினால், 2ஆம் மரணத்தினால் சேதப்படாமல் இருக்க வேண்டுமானால், 2ஆம் மரணம் என்கிற அக்னியும் கந்தகம் எரிகிற நரகத்தினால் சேதப்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனுக்குரியதாய் மாற்றப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் எலியா கிட்ட வெளிப்பட்ட இந்த நல்ல சுபாவம் நிச்சயமா இருக்கணும். அப்படி எலியா கிட்ட வெளிப்பட்ட நல்ல சுபாவமாய் தேவன் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய ஜீவனம் சேதப்படுகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை. ராஜஸ்திரீ சொல்றா, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்த உடனே எலியா என்ன பண்ணலை? எலியா மனுஷங்க கிட்ட அதை சொல்லலை. தன்னோடு கூட ஒரு வேலைக்காரன் இருந்த பொழுதும் அவன் என்ன பண்ணலை? அந்த வேலைக்காரன் கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஷேர் பண்ணதா வேதம் நமக்கு காண்பித்து தரலை.
தெரிந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோடு கூட இருக்கிறவனை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு தான் அந்த இடத்திலிருந்து தனியாக சென்று கர்த்தரோடு தனித்திருக்கும்படியாய் தேவ சமூகத்தில் தனித்து தேவனோடு கூட தனித்திருக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற சுபாவம். வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலும் இருந்து தேவன் அப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நாமும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஜனங்களாய் நாம் மாற்றப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள். இந்த எலியா சந்திக்கிற இந்த பிரச்சனை எதனால் உண்டானது தெரியுமா? கர்த்தரே தேவன் என்று எலியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி அவன் காண்பித்ததுனால வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த பலியை பட்சிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று அவன் சொன்னதை மற்ற இஸ்ரவேல் ஜனங்களும் அதை ஆமோதித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எலியா ஒரு காலை தெரிந்து கொள்கிறாரு. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் ஒரு காலை தெரிந்து கொள்கிறாங்க. 2 பேரும் பலியிடும் பொழுது பாகாலின் தீர்க்கதரிசி காலை தொடங்கி மாலை வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வானத்திலிருந்து உத்தரவு கொடுக்கும்படியா அவங்க தேவர்களை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் உத்தரவு வரலை. ஆனால் எலியா தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் சுற்றி வாய்க்கால் வெட்டி அதை தண்ணீரால் நிறைத்து அந்த காளை சந்து சந்தாய் துண்டித்து வைத்து அதன் மேல் தண்ணீர் ஊற்றி தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து தேவன் உத்தரவு அனுப்பி அக்னி இறக்கி அவர் என்ன பண்ணுறாரு, பலிபீடத்தில் இருந்த காளை அந்த சுற்றி வாய்க்கால் இருந்த தண்ணி எல்லாவற்றையும் அந்த அக்னி நக்கி போட்டது என்று வசனம் நமக்கு காண்பித்து தருகிறது. உடனே என்ன பண்றாங்க, கர்த்தரே தேவன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்றாங்க. இது எதை உணர்த்துகிறது? கர்த்தருக்காக நின்றது நிமித்தம் எலியாவுக்கு வந்த பிரச்சனை, கர்த்தருக்காக நின்றது நிமித்தம் எலியாவுக்கு வந்த பாடுகள், நெருக்கம், பயப்படுகிற சூழ்நிலை, பயமுறுத்துகிற வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பிரச்சனையை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, கர்த்தருக்குள் வந்த பிற்பாடு, கர்த்தருக்காக நான் வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும், கர்த்தரே தேவன் என்று மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருக்கென ஒப்பு கொடுத்த பிற்பாடு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எலியாவை போல ஒரு காரியத்தை அறிந்த உடனே அதை நம்மோடு கூட இருக்கிறவர்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாய் எலியா செய்தது போல நம்மோடு கூட இருக்கிறவர்களிடத்திலிருந்து தனித்து போய், யாக்கோபு அதுதானே பண்றாரு. ஏசா 400 பேரோடு கூட வரான்னு தெரிஞ்ச உடனே யாபோக்காற்றின் கரையில் தனித்து இருக்கிறார். தன்னுடைய 2 பரிவாரங்களையும் அவன் அக்கறைப்படுத்தி விட்டு தன்னிடத்திலிருந்து அவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவன் தனித்து வந்து என்ன பண்ணுறான், தேவனுடைய சமூகத்திலேருந்து ஜெபிக்கிறான். இதுதான் தேவ பிள்ளைகளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியம். ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம கூட இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி கலங்கடிக்கக்கூடாது. அவங்க எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்தில் அறிவிக்காமல், தேவனிடத்தில் ஜெபிக்காமல் நம்மோடு கூட இருக்கிறவர்களிடத்தில் அதை சொல்லக்கூடாது. அது ஒரு தேவ பிள்ளைக்கான சுபாவம் கிடையாது. வேதத்தில் நம்ம அதை தான் பார்க்குறோம். தேவனால் நடத்தப்படுகிற தேவ ஜனங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டது நிமித்தம், தேவனுக்காக வாழ்கிறது நிமித்தம், கர்த்தரே தேவன் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் திருஷ்டாந்தப்படுத்துகிற அப்படிப்பட்ட வைராக்கியத்து நிமித்தம், கர்த்தருக்காக வாழுகிற வைராக்கியத்து நிமித்தம், நமக்குள் நாம் கொண்டிருக்கிற வைராக்கியத்து நிமித்தம் நமக்கு வருகிற எல்லா நெருக்கங்களையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் சமூகத்தில் நம்மோடு கூட இருக்கிற எல்லாரிடத்திலிருந்து தனித்து தேவ சமூகத்திலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அன்னாள் இவ்வளவு நாட்கள் எல்கானா கிட்ட அழுது புலம்பினாள். அதனால் அவளுக்கு ஒரு பாரமும் குறையலை. ஆனால் எப்பொழுது அவள் குடும்பம் எல்கானா அந்த பெண்ணினால் எல்லாரிடத்திலிருந்து தனித்து எழுந்து வந்து அவள் தேவ சமூகத்தை தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாலோ அதன் பிற்பாடு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவளுடைய எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்தார் என்கிறதின் அடையாளமாய் தேவ சமூகத்திலிருந்து தேவன் அவளுக்கு வார்த்தையை கொடுத்தார். ஏலியை கொண்டு வார்த்தையை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கர்த்தர் சமூகத்தில் நம்ம இருந்தோம்னா, எலியாவுக்கு தேவன் என்ன செய்தார்? அவன் சோர்ந்து போய் அவன் ஜெபித்து விட்டு தூங்கிட்டான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இங்கே பாரு, இவன் இவ்வளவு தூரம் நான் இவனுக்கு கூடவே இருந்து செஞ்சதுக்கு அப்புறமும் வானத்திலிருந்து அக்னி இறக்குனதுக்கு அப்புறமும் இவன் பிரச்சனைன்னு இப்படி சோர்ந்துட்டானேன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு செல்லலை. நம்முடைய நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய பலன் தெரியும். நமக்குள் விசுவாசத்தை துவக்கினவர் கர்த்தர். நம்முடைய விசுவாச அளவு அவருக்கு தெரியும். அதை பரலோகத்தில் கொண்டு முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவ சமூகத்தை சொல்லணும். ஒருவேளை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எலியாவை போல சில சோர்வுகள், சில நெருக்கத்து நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற சில சோர்வுகள் நம்மை இன்னும் ஆட்கொண்டுட்டே இருந்தாலும் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம தனித்திருந்து நம்ம அவரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவ சமூகத்திலிருந்து நமக்கு வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துவார். வேதத்திலிருந்து வார்த்தையை தருவார். எலியாவுக்கு தேவன் அப்படித்தான் செய்தார். தம்முடைய தூதனை அனுப்பி அவர் என்ன பண்றாரு, தலையிலே சுடப்பட்ட அப்பவும் தண்ணீரும் அவனுக்கு கொடுக்கிறார். தேவனால் கொடுக்கப்பட்ட போஜனத்தின் பலத்தினால் கொஞ்ச நேரம் கூட நடக்க முடியாமல் சூறை செடியின் கீழ் படுத்து கொண்ட அந்த எலியா 40 நாள் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து சென்றானாம்.
நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். சில பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த பிரச்சனையை யோசித்து சமாதானமாக உட்கார்ந்துருக்க முடியாது. நம்ம ஜெபிச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம சோர்ந்து போய் படுத்துருவோம். ஆனால் அதன் பிற்பாடு தேவன் நமக்கு அவருடைய சமூகத்திலேருந்து, வேதத்திலேருந்து நமக்கு அவர் தருகிற வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த வார்த்தையின் பலன் இன்னும் நம்மை ஓட செய்யும். அந்த பிரச்சனை மாறினா என்ன, மாறலாம் என்ன, அந்த பிரச்சனையின் நடுவிலே தேவன் நம்மை நிம்மதியாய் நடக்க வைப்பார். வனாந்திரமானாலும் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிறவளுக்கு ஒரு சோர்வும் இருக்காது. அவளை குறித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அப்படிதான் உன்னத பாட்டில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அவர் நிமித்தம், கர்த்தருக்காக வாழ்கிறது நிமித்தம், கர்த்தர் சித்தம் செய்கிறது நிமித்தம் ஒரு பாடு, ஒரு பிரச்சனை நமக்கு வரும் பொழுது அதை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அதன் பிற்பாடு நம்ம செயல்பட வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார் அவருடைய வார்த்தையிலிருந்து. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, இதை மனுஷங்க கிட்ட சொல்லக்கூடாது. அதை ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதிய விதமான ஒரு பெயர்லேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அநேகர் நமக்காக ஜெபிக்கிறதுனால கிருபை பெருகும், வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் யாரிடத்துல சொல்லி ஜெபிச்சா கிருபை பெருகும்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். தாவீதை தான் தெரிந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி சாமுவேல் கிட்ட சொல்லி, சாமுவேலை என்ன பண்ண சொல்லலை தேவன், ஈசாய் கிட்ட சொல்லலை. சாமுவேல் கிட்டேயும் சொல்லலை, ஈசாய் கிட்டேயும் சொல்லலை. இது தேவனுடைய சுபாவம். யாரிடத்தில் என்ன சொன்னால் அவங்க எப்படி செயல்படுவாங்க, யார்கிட்ட பிரச்சனையை சொன்னால் அவங்க ஜெபிப்பாங்க, இல்லை யார்கிட்ட பிரச்சனையை சொன்னால் அவங்க வருத்தப்படுறது போல் வருத்தப்பட்டுட்டு அதன் பிற்பாடு அதை சந்தோஷமாக அவங்க கொண்டாடுவாங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம நினைக்கலாம் இவங்ககிட்ட சொன்னால் ஜெபிப்பாங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் ஜெபிப்பாங்கன்னு. அப்படி ஆண்டவரும் சொல்லலை. நமக்கு என்ன வேலை, நம்முடைய பிரச்சனைக்காக முதல்ல நம்ம ஜெபிக்கணும். எலியாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவங்ககிட்ட சொல்லி அவர் ஜெபிச்சார். வா நம்ம 2 பேரும் போய் முழங்கால் போட்டு ஃபாஸ்டிங் ஜெபிப்போன்னு அவர் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டாரா? அவன்கிட்ட தனித்து போய், இது என்னுடைய பிரச்சனை, நான் கர்த்தருக்காக நின்றது நிமித்தம் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதை கர்த்தர்கிட்ட நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அவர் தனித்து போயிட்டார். அவன்கிட்ட அதை ஷேர் பண்ணதாக கூட வேதத்தில் நமக்கு காண்பித்து தரல. இது எல்லாம் தேவ பிள்ளைகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற நல்ல சுபாவங்கள். நமக்கு வருகிற பிரச்சனைக்காக நாம் தான் ஜெபிக்க வேண்டும். அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா, அது எப்படி மற்றவங்க அதை தூற்றி திரிகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஜெபிக்க சொன்னாலும் அவங்க ஜெபிக்கிறாங்களா இல்லை அதை 10 பேர்கிட்ட சொல்கிறாங்களா நமக்கு தெரியாது. அந்த பிரச்சனை சால்வ் ஆகி ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஆனால் இன்னும் அந்த பிரச்சனையை குறித்து என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவாங்க. வேதத்திலேருந்து நமக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலேருந்து, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியிலிருந்து கற்றுத்தருகிற காரியம் அதுதான். உன் பிரச்சனைக்காக நீ ஜெபி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் ஒருவேளை உணர்த்தி போதகர்கள்கிட்டையோ இல்லை தேவனுடைய பிள்ளைகள்கிட்டையோ பரிசுத்தவான்கள்கிட்டையோ ஜெபிக்க சொன்னால், நமக்கு உணர்த்தினா நம்ம என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஜெபிக்க சொல்லிட்டு நம்ம ஜெபிக்காமல் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் இருந்தோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. மற்றவங்களெல்லாம் ஜெபிக்க சொல்லிட்டு, ஊரில் உள்ள எல்லார்கிட்டையும் ஜெபிக்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் சந்தோஷமாக என்னுடைய காலம் என்னுடைய மனமும் விரும்புகிற பிரகாரம் நான் செயல்படுவேன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் மாறாது. முதலாவது நம்முடைய காரியத்திற்காக, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நிலையும் நம்முடைய சூழ்நிலையும் பார்த்து கர்த்தர் மனம் இறங்கி நமக்கான வார்த்தையை தந்து பலப்படுத்தி அந்த வார்த்தையை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி நம்மை அந்த மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார். பிரச்சனைனாலும் நமக்கு சேதம் வராது. 2ஆம் மரணமாகிய நரகத்தினாலும் நமக்கு சேதம் வராது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையாய் கர்த்தரால் பாதுகாக்கப்படும். நம் நிமித்தம் நம் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். இதுதான் தேவன் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய பிரச்சனையை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்கிற பெயர்லேயே நம்ம ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன வேலை, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். நமக்காக மற்றவங்க கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்ல ஆண்டவர் உணர்த்துவார். சில நேரங்களில் கர்த்தர் உணர்த்தி சில பரிசுத்தவான்கள்கிட்ட சில போதகர்கள்கிட்ட நம்மளை ஜெபிக்க உணர்த்தி சொல்லும் பொழுது அவங்க நிச்சயமாக நமக்காக ஜெபிப்பாங்க. கர்த்தரால் உணர்த்தப்பட்டு நம்ம சொன்னோன்னா அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக நமக்காக ஜெபிப்பாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யார்கிட்டையும் நம்முடைய காரியங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, தங்களுடைய காரியங்களை ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு சொல்கிறாங்களோ இல்லையோ, மற்றவர்களுடைய காரியங்களை தூற்றுறதுக்காகவே ஒரு டீசெண்டான ஒரு நேம் வச்சு அதை மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்க. ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய சீக்கிரட்டை ஷேர் பண்ணுறாங்க. இது ஒரு அவதூறான ஒரு காரியம், வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம். அவங்கவுங்க காரியத்தை, நம்முடைய காரியத்தை வெளியே சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்கிறதுக்கே கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் செயல்படக்கூடாதுன்னா, மற்றவங்க காரியத்தை அவங்க அனுமதி இல்லாமல் இன்னொருத்தங்க கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்கிறது, அது தேவனுடைய பார்வையில் அது ஒரு அருவருப்பான ஒரு காரியம்.
ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு இதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அது தேவ சித்தம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம அவங்கக்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டோமா? உங்கள் காரியத்தை நான் இன்னொருத்தங்க கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லவான்னு சொல்லி நம்ம கேட்டோமா? ஏதோ இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படியாவது இன்னொருத்தங்க லைஃப்பில் உள்ள சீக்கிரட்டை வெளியே சொல்லணும். அதுக்கு இப்பொழுது ஒரு புதுசாக ஒரு நேம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட். முதல்ல நம்ம காரியத்துக்காக நம்ம ஜபிப்போம். இன்னொருத்தங்க காரியம் நமக்கு தேவன் உணர்த்தினா நம்ம அதுக்கு உண்மையாக ஜபிப்போம். அதை இன்னொருத்தங்க கிட்ட ஜபிக்க சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. வேணா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனைக்குரிய நபர்கள்கிட்ட கேட்கலாம், உங்கள் காரியத்தை நான் இன்னொருத்தங்க கிட்ட சொல்லி ஜபிக்க சொல்லவா அப்படின்னு கேட்டுட்டு, அவங்க தேவனிடத்தில் கேட்டு ஜபித்து விட்டு ஆண்டவர் அதற்கு அவங்களுக்கு ஓகே சொன்னார்னா, அவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், மற்றவங்க கிட்ட சொல்லி ஜபிக்க சொல்லலாம். இதுதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கான காரியம். எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்யணும். கர்த்தரின் பார்வையில் நம்ம மனமும் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் நாமவே சில ஒழுங்கை நியமித்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது ஒழுங்கு கிடையாது, அது ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருந்த பூமியில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கல. அதை ஒழுங்காய், அதை நேர்த்தியாய் மாற்றின பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய ஜனத்தை உருவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்முடைய காரியத்தையும் மற்றவங்க கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை தேவன் உணர்த்தினால் நம்ம சொன்னால் நிச்சயம் அவங்க ஜெபிப்பாங்க. தேவன் உணர்த்தாமல் யார் இடத்துல எந்த காரியத்தையும் சொல்லாதீங்க. உங்கள் காரியங்களுக்காக நீங்கள் முதலாவது தேவனிடத்தில் ஜெபிங்க. கர்த்தர் வார்த்தையை தந்து உங்களை பலப்படுத்துவார். எசேக்கியாவை போல ஒருத்தங்க அன்பாக விசாரித்த உடனே எல்லா பொக்கிஷசாலையும் திறந்து காமிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது தேவனுக்கு விருப்பமானது கிடையாது. தேவனால் தரப்பட்ட நன்மைகளை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக என்ன பண்ணக்கூடாது, வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமல்ல. எசேக்கியாவின் காரியங்கள் என்னவானது, நேபுகாத்நேச்சார் வந்து அதை கொள்ளையடித்துட்டு போயிட்டான். எப்பொழுது யாரை விழுங்கலாம் என்று பிசாசு வகையை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். அதே போல் நம்முடைய காரியத்தையே தேவ சித்தம் இல்லாமல் வெளியே சொல்லக்கூடாதுன்னா, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ப்ரேயருக்காக சொல்லக்கூடாதுன்னா, மற்றவர்களுடைய காரியத்தை எந்த விதத்திலும் முதலாவது அவர்கள் அனுமதி இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட வேணால் நம்ம கேட்கலாம், இப்படி இவங்க ஒரு தேவனுடைய பிள்ளை தான், இவங்கக்கிட்ட சொல்லி உங்களுடைய காரியத்தை நான் ஜெபிக்க சொல்லவா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன பண்ணணும், அவங்க கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஆண்டவரை இப்படி கேட்குறாங்களே, அவங்கக்கிட்டையும் இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க, ஓகே சொல்லவான்னு சொல்லி அவங்க ஜெபிச்சு தேவன் அதற்கு ஓகே சொல்லி நம்மக்கிட்ட அவங்க சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். இதுதான் ஒரு ஒழுங்கான ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில், இப்படிப்பட்ட தேவனால் விரும்பப்படுகிற ஒரு வாழ்க்கை முறையில் வாழ, பரிசுத்த வான்களிடத்திலிருந்து தேவன் நமக்கு காண்பித்து தருகிற வாழ்க்கை முறையில் வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இன்னும் அநேக சூழ்ச்சியான பிசாசினால் ஏற்பட்ட தந்திரமான சூழ்ச்சியின் காரியங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து நாமும் விலகி, நாமும் அப்படிப்பட்ட கிரியைகளை வெளிப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் கேட்கிறார் என்கிற நல்ல உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு மட்டுமே பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் எலியாவை போல நானும் ஜெபிப்பேன். எனக்கு கூட இருக்கிறவங்க கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த உடனே ஷேர் பண்ண மாட்டேன். எடுத்த உடனே முதல்ல கர்த்தர்கிட்ட எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு, கர்த்தரோடு தனித்திருந்த அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் அவருக்கு அறிவித்து விட்டு பிற்பாடு வார்த்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக செயல்படுவேன் என்கிற ஒரு மன உறுதியோடு, மற்றவர்களுடைய காரியத்தையும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு தூற்ற மாட்டேன், என்னுடைய காரியத்தையும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுங்கிற காரியத்தில் மதியினமாக எல்லார்கிட்டையும் அவர்கள் தூற்றி தெரியும்படியாக அறிவிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை, ஒரு நிச்சயமான ஒரு எண்ணம் கொண்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான சுபாவங்களை வெளிப்படுத்த கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் எலியாவை போல அந்த மகிமையான நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நம்மை ஆசீர்வதித்து அவர் வருகையிலே நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.